ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இது வந்து லூட்டன் டவுன் ப்ரீவியூ அதுதான் இந்த எபிசோடு. நாங்க வந்து இதை வந்து எப்போ சண்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். ஸோ லூட்டன் டவுன் இன்னும் ஆடல. அவங்க மேன் யுனைடெட் ஆடணும் இன்னைக்கு. அவங்க இன்னும் ஆடல, இன்னும் 3 ஹவர்ஸ்ல இருக்கு கேமு. பட் இருந்தாலும் இந்த எபிசோட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருங்க நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன். லூட்டன் என்னோட ப்ரெடிக்ஷன் சீட்ல நான் என்ன கருமத்தை போட்டேன்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு கேம் லூட்டன் டவுன் 3 மேன் யுனைடெட் 1 என்னவோ தோணுது எனக்கு. பச்சி சொல்லுது. எஸ், பச்சி இஸ் டாக்கிங். அத பச்சி வந்து ஆப்போசிட்டா மட்டும் பேசிட்டு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு. பட் ஹோம் கேம் லூட்டனுக்கு அகைன்ஸ்ட் யுனைடெட் பாசிபிளி தே கேன் டு சம்திங். அவையா இருந்தா 2-0 சொல்லிருப்பேன். ஆமா, அவங்கள நம்பவே முடியலையே. போன கேம் ஹோம் கேம் தான், போய் ஷெஃபீல்ட் கேவலமா தோத்தானுங்க. அதனால இவனுங்களை நம்பவே முடியறது இந்த சீசனு. பட் ஐ திங்க் அந்த போன ஒரு கேம் தான் அன்யூஷுவல் ரிசல்ட். அது வரைக்கும் வந்து இட் வாஸ் வெரி குட். அவேல போயில வின் பண்ணானுங்க. எவர்டன் அவே ஜெயிச்சானுங்க. இந்த நியூ காசல் அவே போய் 4-all டிராப் பண்ணானுங்க. ஆமா, இல்ல அண்ட் ஈவன் இந்த ஷெஃபீல்ட் கேம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க லூட்டன். ஆமா, லைக் ஷெஃபீல்ட் வந்து ஐ திங்க் லிட்டரலா அவங்க 3 கோல்ஸ் ஃப்ரம் 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். ஆமா, அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல லூட்டன் வந்து they had like 80-85% பொசிஷன் ஒரு ஸ்டேஜ்ல. அப்பா உள்ள மட்டும் தான் போடல. ஆமா, இல்ல இட் வாஸ் ஜஸ்ட் a bad game. அதாவது சான்சஸ் ஃபினிஷ் பண்ணவே முடியல அவங்களால. சோ அதுதான் ஐ திங்க் they are a good team. அதாவது நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல இன்ஃபேக்ட் நான் கூட இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தேன், மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த 3 ரெலிகேட்டட் டீமுமே 3 ப்ரொமோட்டட் டீமுமே வந்து ஈஸியா ரெலிகேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லூட்டன் வந்து they have done like they have turned it around. ஒரு லாஸ்ட் ஒரு few months ஸ்டார்டிங் நம்ம சொல்லியிருந்தோம்ல, 3 வந்தவங்க அப்படியே போயிடுவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பஞ்ச்ல இருந்து வெளியே வருது இப்போதைக்கு லூட்டன் தான் காமிச்சிருக்காங்க. ஐயோ நாங்க கொஞ்சம் பண்ணா பண்றோம்டா அப்படின்னு. ஐ திங்க் ஈவன் ஓகே எவர்டன் வந்து வித்தவுட் த பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் அவங்க ரெலிகேஷன்ல இருக்க மாட்டாங்க. லூட்டன் தான் 18th இருப்பாங்க. பட் தட் பீயிங் செட் வந்து லூட்டன் இஸ் மச் க்ளோசர் டு 17th and 16th than ஷெஃபீல்ட் and Burnley. கரெக்ட், தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலா ஐ திங்க் திஸ் ஆல் ஸ்டார்டட் வித் அவர் கேம். ஓகே, உண்மையாவே லூட்டன் நல்ல டீம்டா அப்படின்னு சொல்லி நம்ம போய் முக்கி டிரா பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அது ஐ திங்க் தட் இஸ் வேர் லூட்டன், அதாவது எவ்ரிஒன் ஸ்டார்டட் சீயிங் லூட்டன் and they said okay they are a good side at home. அவே எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, பட் at home வந்து they are a good side. முக்கி கடைசியில டியாஸ் வந்து அவன் தான் கோல் போட்டு டிரா பண்ணுன்னு அந்த கேம்ல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கேம் வந்தான். அந்த கேம் தான் அதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா இது வந்து அதுக்கப்புறம் வந்து டிரா பண்ணான்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேமஸ்லி நம்பால் வந்து தோசை சோற ஆயா மண்டையில அடிச்ச கேம் இது. அது மறக்கவே மாட்டேன் மனுஷன் கொய்யால. அந்த கேமுக்கு முன்னாடிதான் நம்ம தான் சொன்னோம், ஐயோ பக்கத்துல வீடெல்லாம் இருக்கே, அடிச்சு விட்டானா என்ன வேணும் அடிச்சுட்டான். பட் அந்த பையன் சாலா கூட ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணான்ல இங்க பக்கத்துல. இல்ல ஹெட் பண்றதா நினைச்சு அசிஸ்டன்ட் நுண்ணியஸ் கொடுத்தா அவன் அடிக்க வேண்டியதா உள்ள. ஐயோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நம்ம ஆட்கள் அந்த கேம்ல சாமி. அந்த கேம் தான் நம்ம கூட ரொம்ப ரீசெண்டா வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு கேம் தான் வந்து அன்னெசரியா டிராப் பண்ணிட்டோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் லெக். ஆமா, I think we are much better than what we were. அப்போலாம் வந்து we were managing victories. அந்த சமயத்துல தான் இருந்தோம் நம்ம. அண்ட் அப்போ அந்த கேம் இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த கேம் விளையாடும் போது டைட்டில் ரேஸ்ரா அப்படின்னு சொல்லிருப்போமா என்ன நம்ம? அப்போ நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஐயோ, நீங்க தான் சும்மா சொல்றதும் லெஜிட்டிமேட்டா சொல்றது ஒண்ணாயா? பிச்சு விடுங்க. அத கேட்டாங்களா? அது நான் சொல்லலையா? அவ்வளவுதான். அது சரி. ஆமா, அதான் லூட்டன் டவுன் அவங்களோட பிளேயர்ஸ்ல வந்து நிறைய இந்த ஃபார்மர் லிவர்பூலுங்கிற ஃபார்மர் எவர்டன் யுனைடெட் பிளேயர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ராஸ் பார்க்லி பயங்கரமான சீசன் அவனுக்கு இது. We have to talk about Barkley. He has been incredible in the number 6 role for Luton. அதாவது we don't see Luton that often. அது வந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிதான். We see the results. Based on the results we see highlights and then நம்ம வந்து ஓகே நல்லா விளையாடுறாங்க இருக்கு, நம்ம we come to conclusions. Apart from the games that they play against the top 4, நம்ம மத்த கேம்ஸ்லாம் பாக்குறது இல்ல hypothetically. பட் இந்த டாப் 4ல விளையாடுற கேம்ஸ்லயே பார்க்லி இஸ் டூயிங் ரியலி வெல். அதாவது அந்த ஆர்சனல் கேம்ல வந்து கடைசியில தோத்தாங்க. நம்மளோட கேம்லயே பார்க்லி had a really good game where they drew at the end.
மேன் சிட்டி கேம்ல வந்து தே டுக் த லீட், அதுக்கப்புறம் சிட்டி கேம் பேக் அண்ட் தே ஸ்கோர் 2 goals, பட் அதுக்கப்புறம் சிட்டி ஸ்கோர் பண்ண முடியல. அதுலயும் பார்க்லி ஹேட் a really good game. இந்த ஒரு நியூகாஸ்ல் 4-all draw, அதுலயும் பார்க்லி ஒரு சென்சேஷன். எனக்கு தெரிஞ்சு பார்க்லி ஒரு 4-5 கோலே போட்டான் இந்த சீசன் நம்பர் 6ல இருந்து ஆடி. சோ அதனால he has been there. அவனும் டவுன்சென்ட் is doing an okay job தான், பட் பார்க்லி has been a shining light for Luton. ஆமா, எனக்கு ஐ மீன் பார்க்லி வந்து ஒன் ஆஃப் ஒரு 2 or 3 players at Luton who's doing really well. எனக்கு ஒரு கேள்வி, of course சவுத் கேட் வந்து எடுக்க மாட்டான் பார்க்லி, ஏன்னா he plays for Lutonங்கிற ஒரே காரணத்துக்காக. பட் ஃபார்ம் வைஸ் வந்து as a backup to Declan Rice வந்து should he go to the Euros அந்த டிஃபென்சிவ் அந்த 6 ரோல்ல யாரெல்லாம் வேற 6 இருக்கா ஃபார் இங்கிலாந்து? அதுதான் நான் கேக்குறேன். ஆல் லீக்ஸ் இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்ட் வந்து Declan Rice. இப்போ as of now it's looking like Declan Rice, Jude Bellingham, Trent or Phil Foden depending on the game. Correct, Trent or Phil Foden. ஆமா, இல்ல Phil Foden plays up top இல்ல, சாக்கா ராஷ்ஃபோர்ட் and Kane. ஓகே எஸ் Trent or Foden. ஆமா, Trent or Foden. இப்போ எனக்கு என்னன்னாக்க as a வேற யார் இருக்கா அந்த கிரிக்கன் தான் பேக்கப் பிலிப்ஸ். ஐ மீன் ஓகே, பிலிப்ஸ் வெஸ்ட் ஹாம்ல இப்போ கேம் டைம் இருக்கு, அட்லீஸ்ட் அவனுக்கு அதுவாச்சு இருக்கு. கேம் டைம் இருக்கு. இந்த மேட்ச் ரெட் கார்டு ஐயா வாங்கி கிளம்பிட்டாரு. 60 நிமிஷத்துல வாங்கி கிளம்பிட்டாரு. ரெண்டாவது எல்லோ வாங்கிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இப்பதான் அவனுக்கு கேம் டைமே கிடைக்குது. வெஸ்ட் ஹாமுக்கு பயங்கர இன்ஜுரிஸ், அதனாலதான் இவனுக்கு கேம் டைம் கிடைக்குது. பட் இல்ல, அதுதான் நான் கேக்குறேன், பார்க்லி இருக்கிற ஃபார்முக்கு do you think he deserves to go as ஒரு பேக்கப்? ஏன்னா இப்போ யூரோஸ்ல என்ன 26 பேர் எடுக்கலாம், 23 இல்ல, முன்னாடியாச்சும் 23, இப்போ 26. வேர்ல்டு கப்புக்கு 26 இருந்துச்சு, இப்போ யூரோஸ்க்கும் அதே தான் நினைக்கிறேன். ஓகே, 26னா you have space for an extra midfielder. ஹைபோதெட்டிக்கலி பெஸ்ட் ஃபார்ம் படி டீம் எடுக்கணும்னா கேரட் சவுத்கேட் மேனேஜராவே இருக்க கூடாது, அது நம்பர் 1. அது சரி. ஏன்னா சம்பந்தம் இல்லாம இந்த ஒரு கிரிக்கெட் நம்மள்ட்ட இருந்து ஓடினா பாருங்க, அந்த நாய் பேர் சொல்ல விரும்பல, ட்ரோஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டான், அதனால நான் விட்டுறேன். அவன் ஆடின கேம போய் அங்கவே உட்காந்து பாத்துட்டு வரான்னா அவன் ஒருத்தனுக்காக, இதெல்லாம் இவனுக்கு தேவையா? இங்க விளையாடுற எத்தனையோ பேர் கேமே வந்து பாக்குறது இல்ல, அவன் ஒருத்தனுக்காக அங்காவே பாத்துட்டு வரான். அந்த நாய் மட்டும் மெயின் டீமுக்குள்ள போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், இங்கிலாந்து மறந்துடலாம் நம்ம. பிகாஸ் இங்கிலாந்து have a realistically good chance of making the final in the Euros, at least the final. ஆமா, they had a pretty good side இந்த வருஷம். இந்த வேர்ல்ட் கப்பே வந்து அவங்க they lost to France, which is okay, நல்ல டீம், இன்னொரு நல்ல டீம், அது ஓகே. அண்ட் ஈவன் இந்த ஹாரி கேன் பெனல்டி மிஸ் பண்ணது வந்து it was very unfortunate. ஆமா, அதான் சொல்றேன், they have a good side. இப்ப டெக்னிக்கலி எடுத்து பார்த்தோம்னா ரைட் சைடுல ஃபோர்டன் அண்ட் சாக்கா, சென்டர்ல வந்து வாட்கின்ஸ் அண்ட் கேன், ஆமா, லெஃப்ட் சைடுல வந்து ராஷ்ஃபோர்ட் அண்ட் ஸ்டெர்லிங், கிரீலிஷ் வேற இருக்கான், 3 பேர். சோ ஹைபோதெட்டிக்கலி 3-2-2 7 பேர் ஃபார்வர்ட்ஸ்ல ஆச்சு. ஆமா, மிட்ல டெக்லன் ரைஸ், ஜூட் பெல்லிங்ஹம், ட்ரெண்ட். ஹைபோதெட்டிக்கலி ஃபார்ம் வைஸ்ல போனோம்னா இவன் பார்க்லி அண்ட் ஜேம்ஸ் வாட் ப்ரவுஸ் தான் போவான். ஜேம்ஸ் வாட் ப்ரவுஸ், ஆமா. ஆனா கேவலமா எண்டர்சன் போவான், பிலிப்ஸும் போவான், இவனுக்கு எல்லாம் தான் போவானுங்க. ஓகேவா? அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து மேடிசன் போகணும், ஆனா போவான்னு தெரியாது, அதான் தெரியல எனக்கு. மேடிசன் போவான்னு நினைக்கிறான், பட் அவன் ஆடுவான்னு சொல்லல, போவான், ஸ்குவாடோட போவான். ஓகேவா? போய் ஜெர்மனில ஹாலிடே பண்ணிட்டு வருவான். ஆமா, ஓகேவா? இதான் அவங்களுடைய மிட் டு அட்டாக். டிஃபென்ஸ்ல பாருங்க, லூக் ஷா, பென் சில்வர் 2 பேரும் சாலிட் லெஃப்ட் பேக்ஸ். ரைட் பேக்ல he has Walker, he has Ben White who is doing incredibly well for Ben White. ஆனா எடுக்கிறது இல்ல, அதான் அந்த கிரிக்கெட் எடுக்கிறது இல்ல Ben White. அண்ட் apart from that இவன் கூட நல்லா விளையாடுறான். அவன் பேர் என்ன, ட்ரிப்பியர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ட் ரீஸ் ஜேம்ஸ் அவுட் ஃபார் தி சீசன், சோ ஐ டோன்ட் திங்க் he'll take, சொல்ல முடியாது, ஏன்னா இன்ஜுரி முடிஞ்சு அப்ப கரெக்டா வந்தாலும் கிரிக்கெட் தூக்கிட்டு போனாலும் போவான், சொல்ல முடியாது ரீஸ் ஜேம்ஸ். சென்டர் பேக்ல வந்து he has Stones, he has Maguire, வேற யாருங்க இருக்கா? அண்ட் இந்த வருஷம் மெக்வயர் ஆக்சுவலா நல்லாவும் ஆடுறான். எக்ஸாக்ட்லி, ஸ்டோன்ஸ், மெக்வயர், வேற யார் இருக்கா? ஸ்டோன்ஸ், மெக்வயர், அந்த கேஹி, அந்த இவன் நல்லா விளையாடுறான், அந்த ரோமால இருக்கானே ஒருத்தன், அவன் பேர் என்ன? ஸ்மாலிங். அது செருப்பா அடிப்பேன். ரோமால இருக்கிறது ஸ்மாலிங் தானே. டொமோரி மிலான்ல இருக்கான். இன்னொருத்தவன் டொமோரி மிலான்ல இருக்கான். டொமோரி அவன் ஸ்மாலிங். ஆமா. So he has a very very good side. Maybe we are missing out on a few people, that's possible, but he has a very good side. Goalkeepers la obviously he will take Pickford and he will take Ramsdale நினைக்கிறேன். Ramsdale and Nick Pope. Nick Pope இல்ல. Exactly, probably Pope. Yeah, Pope.
சோ இவங்க மூணு ப்ராபப்ளி இப்ப நம்மளே சொல்லிட்டோம் இந்த 26 தான் போகணும், ஆனா போகாது. ஹெண்டர்சன், கால்வின் பிலிப்ஸ், வேற யாரு சம்பந்தமே இல்லாம எரிக் டயர், இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான். இதுதான் இவனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா என்ன கேட்டா ஃபார்வர்டு கூட நீங்க வாட்கின்ஸ்ன்றீங்க, வாட்கின்ஸ் குட் சாய்ஸ் தான். ஐவன் டோனி கூட போலாம் இதே ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுனா. ப்ராபபிலி எஸ், இப் கண்டினியூ ஆச்சுனா. சோ வெரி குட் 26 பீப்புள் இருக்காங்க, ஆனா போக மாட்டான் நம்பாளு. சம்பந்தம் இல்லாம இவனை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான். சோ கமிங் பேக் டு தி क्वेश्चन, ராஸ் பார்க்லி எஸ், வித் தி ஃபார்ம் எஸ், வித் சவுத்கேட் நோ, அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். இல்ல ஐ திங்க் என்ன கேட்டா ஐ திங்க் அட்லீஸ்ட் இந்த இப்போ அடுத்த மாசம் இன்டர்நேஷனல் பிரேக் வருது. ஐ திங்க் யூ ஷுட் கிவ் him a chance அட்லீஸ்ட். திரும்ப இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கிலாந்துக்கு ஆடி இருக்கான், திரும்ப வந்து he deserves a chance இந்த இதுல. இல்லைங்க, இட் இஸ் a very hypothetical question இது. ஏன்னா இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு 4 சீரீஸ் வைப்பாங்க. அந்த 4 சீரீஸ்ல எப்படி ஆடுறான்னு பார்த்து எடுப்பாங்க. ஒரு பிரிட்டி செட் சைடு போகும் அந்த 4 சீரீஸ்க்கும். ஒரு 1-2 சேஞ்ச் தான் இருக்கும். இங்க மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு கதை ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கே இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல 2 கேம் தான் ஆடுறாங்க. ஆமா ஆமா. அப்புறம் இந்த யூரோஸுக்கு ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி தான் ட்ரைனிங் கேம்பே வருது. ஆமா, அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி ஸ்குவாட சொல்லிடுறாங்க. இப்ப எப்படி நீ 26 பேரை சூஸ் பண்றது? அவங்க கிளப்ல என்ன பண்றாங்கன்னு பொறுத்தா எடுக்க முடியும். ஆமா. ஆனா இப்போ வாட் பார்க்லி இஸ் டூயிங் ஃபார் லூட்டன்ங்கறதையும் வாட் டெக்லன் ரைஸ் இஸ் டூயிங் ஃபார் ஆர்சனல்ங்கறதையும் கம்பேரே பண்ண முடியாதே. அதுதான் இல்ல கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அந்த கிளப் ஃபார்மை வச்சு தானே எடுக்க முடியும், ஏன்னா அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி கேம்ஸ். சோ இல்ல அதான் சொல்றேன். சோ வாட் இஃப் யூ டேக் பார்க்லி and put him in this Arsenal squad? Can he do what Declan Rice is doing? At least on par with Declan Rice பண்ண முடியுமாங்கிறது என் கேள்வி. Is that possible? I don't think so. I think Declan Rice வந்து I think it இல்ல I don't think I think Declan Rice வந்து ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா I think Ross Barkley is past his prime slightly. Like okay, age wise சொல்லல, playing wise சொல்றேன். ஏன்னா அவனுக்கு இருந்த பொட்டன்ஷியலுக்கு he didn't fulfill that potential. அவ்வளவுதான். நான் ஏன் கேக்குறேன் சொல்லட்டுமா? நீங்க இப்ப போன எபிசோட் நம்ம ஒரு சூப்பர் क्वेश्चन கேட்டிருந்தீங்க. Can the manager be put in a better team with better resources and bring out his full potential? இப்போ அதுதான் கேக்குறேன். Can Ross Barkley put into this super all-star Arsenal 11 and why can't he do the same as Declan Riceங்கறத ஏன் கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா I think ability wise Declan Rice is better than Ross Barkley. இப்போ நீங்க வந்து இது சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க வந்து ட்ரெண்ட் தூக்கி ஆர்சனல் மிட்ஃபீல்ட்ல போட்டா எப்படி ஆடுவாங்க, that I will say வந்து ரெண்டு பேருமே ஒரு ஆன் பார் இருப்பாங்க, Declan Rice and Trent. Okay. ஏன்னா they both have almost a similar level of talent. Declan Rice வந்து slightly better defensively, Trent வந்து passes-லாம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி வேரியேஷன் இருக்கும் in terms of individual என்ன சொல்றது attributes. பட் ஓவரால் Declan Rice and Trent நீ ஆர்சனல் மிட்ஃபீல்ட்ல போட்டீங்கன்னாக்க they will perform to a very similar level. Whereas Ross Barkley வந்து I feel like அவனோட potential வந்து it has gone. அவன் ஃபர்ஸ்ட் எவர்டன்ல இருந்த potential வந்து இப்போ இல்ல. அதுதாங்க கேக்குறேன். is the manager not bringing out the best of his potentialங்கிறது கேள்வி இருக்குல்ல. அந்த சிஸ்டம்க்கு தேவைப்படுற பிளேயர் தானா? அப்ப I just think as a player வந்து he is not as good as Declan Rice. அதுதான் நான் சொல்ல வரேன். So he will play much better. இப்போ லூட்டன்ல ஆடுறத விட he will play much better if he's at Arsenal. But Declan Rice அளவுக்கு ஆடுவானாங்கிறது தெரியல. I don't think so. But that being said, அவன் இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு போறது வந்து Declan Rice ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்ல, அவனுக்கு பேக்கப்பா தான் போறான். ஏன்னா இன்ஜரி ஆச்சுன்னா தான் அவன் அங்க மேபி லைனப்ல வருவான். பட் அதுதான் நான் கேக்குறேன். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் அதர் குட் பிளேயர்ஸ், இன்னொரு ஸ்டாண்ட் அவுட் டிஃபெண்டர் லாஸ்ட் கேம் ஷெஃபீல்ட்ல வந்து அவன் இல்ல, அந்த டெடன் மெங்கி. இந்த இப்போ கூட இந்த யுனைடெட் கேமுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க மேனேஜர் சொல்லியிருந்தாங்க எஸ் இஸ் an astounding talent. அவனோட ஏஜுக்கு ஐ திங்க் அவனுக்கு 21 வயசோ என்னவோ தான் அதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஐ திங்க் he was potential. லூட்டன் டவுனோட பிக் மணி people who could make big moneyல அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட். ஆமா இது வந்து இப்போ இல்ல, இது ஒரு 10 கேம்ஸ்க்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஏன்னா அவன்கிட்ட வந்து ஒரு சாலிடிட்டி அட் தி பேக்கும் இருக்கு. அவரு நம்ம குட்டி மேட்டிப் மாதிரி அவர் ஓடிடுவாரு பால் எடுத்துட்டு, இந்த மெங்கி எடுத்துட்டு ஓடுவாரு முன்னாடி போய் பாஸ் கொடுக்கறதெல்லாம். சோ இது எப்படி நம்ம சொல்லணும்னா he is probably the Lisandro Martinez who can make the splitting passes, who can also hold ground, but very very raw, who has incredible potential. அந்த மாதிரி பிளேயர் தான் மெங்கி. So Teden Mengi to Liverpool to replace Matip பண்றீங்க இன்டைரக்ட்டா. Thank you.
தேங்க்யூங்கிறேன் நானு. அதோட தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன் நானு. ஏன்னா நமக்கு நான் வந்து இந்த கேம் எனக்கு இன்னைக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இப்பதான் நான் வந்து லெவர்கூசன் சைடு எடுத்துட்டு, இது ரொம்ப கேவலமான விஷயம் தான் சொல்றேன். லெவர்கூசன் சைடு ஃபார்மேஷன் எடுத்துட்டு நம்மள யாரா உள்ள போறது நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரியா? இது இந்த வீடியோல பேசலாமான்னு தெரியல, பட் பேசுவோம். யாரு கேட்க போறான்? அவங்க வந்து they play 3-4-1-2 ஃபார்மேஷன். ஓகேவா? அப்போ front two is decided Salah and Nunez. No doubt. Okay. Number 10 la do you play McAllister or do you play Sobersley? You will pay money to buy Florian Wirtz. இத்தனை பேரை நான் வந்து இருக்கிறதையே எப்படி உள்ள கொண்டு வர தெரியாம இருக்கிறேன். You will pay money to bring Wirtz. இதெல்லாம் அநியாயமா இல்லையா? I think we will play Sobersley. Why do you need another player? இல்ல சீரியஸ்லி நம்ம இதுல வந்து I think we'll play McAllister. Sobersley இல்லங்கறீங்களா? Sobersley வந்து அந்த 3-4 சொன்னீங்கல்ல அந்த 4 அதுல வந்து ரெண்டு சென்டர் மிட்ஃபீல்ட் இருப்பாங்கல்ல. ஆமா. Sobersley அதுல ஒருத்தனா இருப்பான். ஏன்னா மேல் இன்ஜூரியும் ஓடணும்ல. சரி ஓகே. அப்போ that will be Sobersley and Endo. கரெக்ட்டா? ஆமா. மீதி ரெண்டு யாரு? ட்ரெண்ட். ரைட்ல ட்ரெண்ட்ங்கறீங்க, லெஃப்ட்ல. ஆமா. லெஃப்ட்ல இவன் தான் ராபர்ட்சன் தான் ஆடணும். வேற யார் ஆடுவா? நோ. வேற யார் ஆடுவா? அப்ப டியாஸ், ஜோட்டா, கேக்போ இவங்க வாழ்க்கை என்ன? சப்ஸ்டிட்யூட். இல்ல ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, அதுவே அந்த ஃபார்மேஷனே வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஹில் ஸ்டிக் டு தட். ஏன்னா நமக்கே தெரியும் நிறைய மேனேஜர்ஸ் வந்து கிளப் மாறும்போது ஃபார்மேஷனும் மாத்திடுவாங்க இந்த இருக்கிற பிளேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ மேபி அலோன்சோக்கு வந்து அவங்க லெவர்கூசன்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து 3-4-1-2 மேக் சென்ஸ். ஏன்னா ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வந்து he needs to be in that number 10 ரோல். இப்போ வேற எந்த ரோல்லையும் he doesn't flourish very well. whereas நமக்கு இருக்கிற பிளேயர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மெக்காலிஸ்டர் 10 ஆட வச்சா கூட இஸ் நாட் a natural 10. அதுதான் என் கேள்வி. நம்ம டீம்ல யாருமே நேச்சுரல் 10 இல்ல. மேபி கேக்போ கேன் டு a job, மெக்காலிஸ்டர் கேன் டு a job. அந்த மாதிரி தான் நம்ம. சோ ஐ டோன்ட் ஈவன் நோ நம்ம 10 வச்சு ஆடணும். இதே ஃபார்மேஷன் 3-4-1-2 இருக்கட்டும், 4-2-3-1 இருக்கட்டும், அந்த 10 இருக்கிற ஃபார்மேஷனா இருந்தா யாராச்சும் வெளியில இருந்து வாங்கிட்டு தான் வரணும். இருக்கு. எதுக்கு லோன், எதுக்கு நம்ம வாங்கணும்? ஏன்னா 10 யார் ஆடுவா? இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும். யாரு லோன்ல அனுப்பிச்சிருக்கோம்? யார லோன்ல அனுப்பிச்சிருக்கோம்? மறந்து போயிருச்சே. யார வாங்கணும்? சம்பந்தம் இல்லாம இந்த சிஸ்டமுக்கு வாங்கி ஒர்க் அவுட் ஆகல இப்ப லோன்ல அனுப்பிச்சிருக்கோம்ல. யார் அது? ஓ ஃபேபியோ. எஸ், நம்மளுக்கு லோன்ல அனுப்பிச்சிருக்கோம். அது வந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா நல்லா இருக்கும். ஃபேபியோ நல்லா ஆடுவான் அந்த பொசிஷன். ஏன்னா ஃபுல்லம்க்கு அவன் அதுதான் ஆடிட்டு இருந்தான் மிட்ரோவிச்சுக்கு பின்னாடி. அதான் சொல்றேன். சோ அதுவும் இருக்கு. நமக்கு பிளேயர்லாம் வேணாம். ஓகே, பேக் 3 யாரு? பேக் 3 வான் டைக் லெஃப்ட் சென்டர் பேக், தட் இஸ். கொனாட்டே ஐ திங்க் என்ன கேட்டா ஜோ கோமெஸ் நடுவுல இருந்துட்டு கொனாட்டே ரைட்ல ஆடலாம். நோ வே. நான் என்ன ஏன்னா யோசிச்சேன்னா ஜோ கோமெஸ் வந்து எதுக்கு நான் என்னோட லாஜிக் என்னன்னா, ஜோ கோமெஸ் வந்து இஸ் அடெப்ட் அட் பிளேயிங் அக்ராஸ் த பேக் லைன், இஸ் அடெப்ட் அட் பிளேயிங். ஸோ வந்து he can, அதாவது கொனாட்டேயும் வான் டைக்கும் வந்து they can be the stoppers, அதாவது அங்க லைனை வச்சு ஸ்டாப் பண்ற மாதிரி. ஜோ கோமெஸ் வந்து he can cover on either side. ஏன்னா he's used to playing across the back line, so he can cover on either side. So but ஒரு அதுல ஒரு disadvantage என்னன்னா height. ஜோ கோமெஸ் வந்து is shorter than both of these two. So actually it's a very good point to have Gomez in between. ஏன்னா அந்த வீல he can do both நடுவுல. ஆமா. with Konate on the right and Van Dijk on the left. நான் என்ன யோசிச்சேன்னா put Van Dijk in the middle to win headers. put Kwanzaa on the left. ஏன்னா Kwanzaa and Robertson இருக்காங்க. ஆமா. Kwanzaa, Robertson and with Sobersley அங்க வந்து அந்த triangle வந்து will run very well in between them. Right side la you have Trent, Konate and Endo will do the backup for Trent. அந்த ட்ரையாங்கிள் ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, குவான்சா இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அதனால அண்ட் பேக் டு தி ஆலிசன். சோ ஐ தாட் இப்படி ஆடும்போது வந்து இஃப் யூ புட் ராபர்ட்சன், நான் வந்து டியாஸ் யோசிச்சு வச்சிருந்தேன் ராபர்ட்சனுக்கு பதிலா. ஏன்னா once we break I thought we needed width with Diaz. We are not going to get width with Robertson. We are going to get width with Robertson, but Robertson width புடிச்சாலும் he'll only cross. Diaz மாதிரி பால் எடுத்துட்டு ஓட மாட்டான்.
சோ அதனால ராபர்ட்சனுக்கு பதிலா ஐ தாட் ஆஃப் டியாஸ். ஐ திங்க் அந்த விங் பேக் பொசிஷன் வந்து கேம் டு கேம் மாறும்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, Xabi Alonso is spoiled for choices. 3-4-1-2ல ஆடுனா he is spoiled for choices with the squad that we have. ஆமா, கடைசில நம்ம இவ்வளவு பேசணும், இல்ல கடைசில சாலா அட் ரைட் விங் பேக்னு வரப்போகுது பாருங்க. அது வந்தா கூட பரவாயில்ல, கடைசில என்ன தெரியுமா வரும், இதெல்லாம் கூட வராது, சம்பந்தமே இல்லாம வந்து we have appointed Amorim as the manager னு வரும். அதுதான் நடக்க போகுது. என்ன, ஏன்னா நான் ஸ்போர்ட்டிங் பார்த்தது இல்ல. நீங்க சொன்னீங்க Amorim is pretty good அப்படின்னு, நான் பார்த்தது இல்ல. சோ ஐ டோன்ட் நோ. நானும் ஸ்போர்ட்டிங் வந்து அவங்க யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்ல தான் பாத்துர்க்கேன், இன்னும் போர்ச்சுகீஸ் லீக்லாம் பார்த்தது இல்ல, எப்படி ஆடுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. பட் கமிங் பேக் டு திஸ் கேம் வித் லூட்டன், சொல்லுங்கப்பா லைன் அப் எப்படி, how can we approach the game? இல்ல, ஸ்பீக்கிங் ஆஃப் 3-4-1-2, லூட்டன் வந்து அதை ஆடுவாங்கன்னு நான் சொல்லல, அவங்க 3-4-2-1 ஆடுறாங்க. நேக்கஸ்க்கு போயிட்டீங்க. இல்ல ஆல்மோஸ்ட் ஒரே இதுதானே. இல்ல பட் அதான் அவங்க வந்து லைக் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் டு வாட்ச் வந்து சொன்ன மாதிரி அந்த மெங்கி இஸ் கமிங் பேக் இன்னைக்கு யுனைடெட் கேமுக்கு அகேன்ஸ்டா, பார்க்லி, அப்புறம் நீங்க ஒரு ஃபார்வர்டு ஒன்னு சொன்னீங்க, யாரு ஃபார்வர்டா? டவுன்சென்ட் திரும்பி வருவான்னு சொன்னேன். டவுன்சென்ட் அவன் திரும்ப வரான். அப்புறம் வேற யாரு, மாரிஸ் வந்து எனக்கு கேட்டா ஆக்சுவலா மாரிஸ் வந்து he has been quite impressive this season forward. மாரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணா ஃபார்வர்ட். I don't know why he went to Adebayo. வந்து Adebayo வந்து பயங்கர சோம்பேறி, அது ஓடவே மாட்டான். அதிசயமா அந்த மேன் சிட்டி கோல் ஒன்னு போய் போட்டான், ஞாபகம் இருக்கா? அந்த மேன் சிட்டியோட ரெண்டாவது கோல் அதிசயமா ஓடி போய் போட்டான், ஓடவே மாட்டான் அந்த Adebayo. அவனை வச்சுக்கிட்டு I think Adebayo is going to be in the Kai Havertz for Arsenal. மேல ஓடிப்போ, ஹெட்டரை வின் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுத்துரு, இதுதான் அவனோட கேம் பிளே நினைக்கிறேன். ஏன்னா மாரிஸ் has speed, Townsend has speed. I think that is how அந்த மேனேஜர் பேர் என்ன, ரிச்சர்ட்ஸ் இல்ல எட்வர்ட்ஸ். ஆமா, I think that's how he is playing. Another one very good player with this side who can potentially become very good is Doty, and the left wing back Doty. ஆமா ஆமா, அவன் வந்து பயங்கரமா விளையாடுறான் for this Luton side. அதாவது ராபர்ட்சன் மாதிரி he would be an ideal replacement for Robertson along with 8 Nouri. நம்ம அந்த 8 Nouri பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் Wolvesல. ஆமா கரெக்ட். சோ இவங்க ரெண்டு பேரும் will be really good. But coming to the middle, Barkley and Lokonga, எனக்கு இந்த சாம்பி லொக்காங்கா வந்து ஆர்சனல் இருக்கும்போது கேவலமா நினைச்சேன். ஆனா இல்ல சாலிட் மிட்ஃபீல்டுங்க அது. இங்க வந்து he is showing who he is. ரெண்டு பேருமே பார்க்லியும் சரி லொக்காங்காவும் சரி, they are doing a very good pivot job. ஆமா, இல்ல ஐ திங்க் அந்த சாம்பி லொக்காங்காக்கு வந்து அந்த ஆர்சனல் மூவ் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ அவனை எப்போ தூக்கி எமிரேட்ஸ்ல போட்டாலும் அந்த ஸ்டேடியத்துல போட்டாலும் அவனுக்கு ப்ரெஷர் பயங்கரமா இருந்துச்சு. வேற லூட்டன்ல அவ்வளவு ப்ரெஷர் இல்ல, ஸோ நேச்சுரலா நல்லா ஆடுறான், அதுதான் எனக்கு தோணுது. சோ அண்ட் ஆக்பர்னே ஆன் தி ரைட், பின்னாடி வந்து மெங்கி, ஓஷோ அண்ட் பெல். அதாவது ரிட்டர்ன் கேம்ல எதுக்கு அது கொண்டு வரணும்னா, இவங்க மூணு பேரும் வந்து they did their job அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல. நம்ம ஃபைனல் தேர்ட்ல போயிட்டு we made very very bad choices. யாருக்கு பாஸ் போடுறது, எவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி we were making very very bad choices அந்த கேம்ல. அப்புறம் கிடைச்ச சாந்தி 6 அடிச்சோம், அதுவும் இருக்கு அந்த கேம்ல. சோ ஐ திங்க் இந்த கமின்ஸ்கி வந்து he didn't do much அந்த கேம்ல. ஆக்சுவலா கமின்ஸ்கி வந்து he did better than he did the other games that he played. அதாவது நுண்ணியஸ் அடிச்ச ஷாட் 2-3 தடுத்தான், அதுவும் இருக்கு அந்த கமின்ஸ்கில அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் லெக்ல. சோ இந்த செட்டப் வந்து இட்ஸ் Anfield, அது ஒண்ணு. and we are playing this game before a huge game. எனக்கு அது புரியவே இல்லை, ஏன்னா செல்சி ஆடல டாட்னம் கூட, அவங்க கேம் தான் போஸ்ட்போன் ஆகிருக்குது. அந்த வீக்கெண்ட் ஆடுற கேம், நம்ம வீக்கெண்ட் ஆட வேண்டிய கேமை தான் முன்னாடி கொண்டு வந்து ஆடுறோம். ஐ திங்க் ஏன்னா அவங்க மண்டே நைட் ஆடுறாங்க இல்ல, செல்சி நேத்து ஆடிட்டாங்கல்ல. நேத்து ஆடிட்டாங்க, எனக்கு அதான் தெரியல எதுக்குடா நமக்கு மட்டும். பட் ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி, ஏன்னா ஒரு வாரமா இவனுங்க ஜாலியா பீரை போட்டு படுத்துருவானுங்க ஃபைனலுக்கு முன்னாடி. ஆனா இன்னொரு சைடு பயம் என்னன்னா, இந்த வீணா பொண்ணு இந்த கேம்ல அவன் இன்ஜுரி ஆகணும் தெரியாது, அது வேற இருக்கு. அதுக்காகவே வந்து இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. நான் செல்சி டாட்னம் ஏன் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். இல்ல செல்சி நம்மளோட ஆடுறனாலதான் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அந்த வீக்கெண்டு. அது இருக்காது, அப்ப நம்ம கேமையும் போஸ்ட்போன் பண்ணிருக்க வேண்டியதுதானே. அதான் எனக்கு புரியல எதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பட் இதுல என்ன சொல்ல வந்தேன்னா, we have to finish the game early. ஒரு 45-60 மினிட்ஸ்ல கேம் முடிச்சுட்டு எவன்லாம் இம்பார்ட்டன்டோ தூக்கிட்டு இந்த கிளார்க்கு இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். we need to protect players at this point. நம்மளுக்கு பிளேயர்ஸ் இல்ல. ஆமா கரெக்ட்.
அதனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி பிளே அ வெரி குட் கேம். ஸ்டார்டிங் ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன யாருங்க இருக்கு? ஆலிசன் கெலஹர், பிராட்லி அகைன். பிராட்லி ஆட சாலிட் கேம் அகைன்ஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட். எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது பிராட்லிட்ட. ஆமா எந்த இல்ல விங்கர்ஸ் பிராட்லி தான் ஆட எல்லாம் போறான். போட்டானாலும். சோ பிராட்லி, கொனாட்டே, வெர்ஜில் அண்ட் ராபர்ட்சன். குவான்சா ஆடுவான்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் சோ. ஐ திங்க் கொனாட்டே வில் பி ரெஸ்டட். ஆமா, கேரபா கப் வருது இல்ல. ஆமா. சோ ஐ திங்க் குவான்சா குவான்சா ஆடுவான்னு வில் தோணுது. பிளே. மிட்ல வந்து எண்டோ, மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன் பர்க்கா இல்ல எலியட்டா? ஐ திங்க் கிராவன்பர்ச் தான் ஆடுவான்னு தோணுது. பட் ஐ திங்க் எலியட் வந்து இல் கம் ஆன் as a substitute 60 minutes அந்த எனக்கு மாதிரி. ஐ ஆக்சுவலி வாண்ட் எலியட். ஏன்னா இவனுங்க 3+4 வில் பிகம் 5+3. 5 at the back, 3 in the middle. இந்த கேம்ஸ்ல எல்லாம் எலியட் வில் do really good. பாப்போம். எலியட் ஆனா இஸ் மேக்கிங் an impact from the bench, அதனால தான் வந்து ஐ இல்ல டோன்ட் திங்க் பையன் ஸ்டார்ட் பண்ண கேவலமா ஆடுறான். பெஞ்ச்ல இருந்து வந்தா தான் ஒழுங்கா ஆடுறான். சோ அதனால தான் ஐ திங்க் 60 minutes வரைக்கும் மெக்காலிஸ்டர் ஆடுவான். அதுக்கப்புறம் வந்து எலியட் வந்துருவான்னு தோணுது. I think that is needed in the game. Depending on what happens, we need to give rest. Endoko, McAllister, they absolutely need rest. I wouldn't mind 60 minutes க்கு அப்புறம் வந்து மெக்கானல் தூக்கிட்டு வந்து எண்டோக் பெல்ல போட்டாலும். அது வந்து மேபி லேட்டர் ஆன் இஃப் யூ ஆர் லீடிங் நாக்கா ஐ ஃபீல் லைக் அரௌண்ட் 80 minutes அது நடக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல அதனால தான் I feel we need to finish our chances. Take Nunez and Salah off. Bring on Gakpo and Elliott on the இது கூட விங்ல கூட. And use Clark and இவன் என்ன பையனா அந்த மெக்கானல் ரெண்டு பேர்த்தையும் மிடில்ல யூஸ் பண்ணிட்டு எலியட் தூக்கி சாலாக் பெல்ல யூஸ் பண்ணிட்டு கூட at this point we need to protect players. அதான் வந்து மெயின் திங். We need to win games but we need to protect players for the weekend, which is going to be a huge game. Coming to predictions. இது லூட்டன் கேமுக்கா? லிவர்பூல் லூட்டன் 3-0 win. நுனேஸ் 3-0 win. அதுவும் இல்லாம நம்ம அதையும் எடுத்துருங்க, மத்த கேம்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸையும் பண்ணிடலாம். நுனியஸ் ஹாட்ரிக். மத்த கேம் எங்க ப்ரெடிக்ஷன்? அது ப்ரெடிக்ஷன் ஷீட் ஐயோ ரெடி பண்ணலையே. நான் சும்மா பண்ணி வச்சிருங்க, அப்ப நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரி ரைட். என்னங்க நீங்க உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதுங்க சாட்ல, நானும் எழுதுறேன். அப்படியே சொல்லிட்டே போவோம். நான் வந்து லிவர்பூல் 3, லிவர்பூல் லூட்டன். சும்மா நம்ம ஸ்கோர் லைன் மட்டும் அடிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அடிச்சுக்கலாம். என்ன சொல்றது, அங்கிருந்து நம்ம எந்த ஆர்டர்ல கரெக்டா ஆர்டர் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா டைப் அடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆமாமா, அது அப்புறம் ஷீட் நாங்க எடிட் பண்ணிட்டு அது லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் கீழே இதுல இருக்கும், கமெண்ட்ஸ்லயும் இருக்கும். லிவர்பூல் 3 லூட்டன் 0. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நான் 0-2 தான் போறேன். இது லூட்டன் நிக்கா? இல்லைங்க, 2-0 எப்பா. செல்சி டாட்னம் தான் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. செல்சி டாட்னம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பேலஸ் பர்ன்லி. கிறிஸ்டல் பேலஸ் பர்ன்லி. கிறிஸ்டல் பேலஸ் 2 பர்ன்லி 1. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். கிறிஸ்டல் பேலஸ் நம்பிக்கை இல்லை, 1-1 டிரா தான். ஆஸ்டன் வில்லா நாட்டிங்ஹாம். நாட்டிங்ஹாம் வேற நல்லா ஆடுறானுங்க. நேத்து கூட ஒரு மேட்ச் தான் நல்லா ஆடுனானுங்க. ஆடுறானுங்கல்ல. வில்லா வேண்டாம், வில்லா 4 நாட்டிங்ஹாம் 1. வில்லா 3 நாட்டிங்ஹாம் 1. யுனைடெட் ஃபுல்லம். யுனைடெட் நல்லா ஆடுறானுங்க. யுனைடெட் 1-0 ஃபுல்லம். இல்ல யுனைடெட் 3 ஃபுல்லம் 1. ஓகே. பிரைட்டன் எவர்டன். பிரைட்டன் 2 எவர்டன் 0. பிரைட்டன் 1 எவர்டன் 3. போர்ன்மத் மேன் சிட்டி. ஐயோ, போர்ன்மத் டச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே. போர்ன்மத் ஹோம் கேம் இல்ல? ஆமா. 1-2 மேன் சிட்டி வின். நோ சான்ஸ். மேன் சிட்டி 4. ஏன்னா ஹாலண்ட் ஜூம் போயிட்டு வந்துட்டாங்க. ஜூம் பயவுள்ள 1.8 XG வச்சு ஒரு கோலும் போடல, வச்சு செய்ய பிரிக்க போலாம் போர்ன்மத். அதான் எனக்கு தெரியுது. ஆர்சனல் நியூகாசில். ஆஹா, இந்த நியூகாசில் பசங்க கிறுக்கு பாடி ஆடுறானுங்க. இவனுங்க நம்புறது. ஹை ஸ்கோரிங் கேம். 5-3 ஆர்சனல். 5-3 ஆர்சனலா? இது சாட்ல நான் ஆர்சனல் 5 ஆர்சனல் 3 ல எழுதி வச்சிருக்கேன் ஸ்கோர். 5-3 ஆர்சனலா? இல்ல ஆர்சனல் 5 நியூகாசில் 3. ஆர்சனல் ஆர் பிளேயிங் வெரி வெரி வெல். அவனுங்கள தொட்ட கூட முடியாம ஆடிட்டு இருக்கானுங்க, அப்படி பயங்கரமா ஆடுறானுங்க ஆர்சனல். ஆமா ஆமா. ஆர்சனல் ஹோம் வேற. ஆர்சனல் 3 நியூகாசில் 2. வூல்ஸ் ஷெஃபீல்ட்.
Wolves 2-0 Sheffield loss. ஆமா Wolves are playing really well. So Wolves West Ham Brentford. West Ham Brentford. ஐயோ ரெண்டும் West Ham haven't won in 7 games. 8 games வெச்சுப்போம். 1-1 draw. I'm going for a West Ham win and Brentford 1. ஓகே மக்களே, நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் சாட்ல போடுங்க. ஐயோ சாட்ல இல்ல, சீட்ல போட்டுருங்க. சீட்ல கட்டே போட்டுருங்க, மறந்துடாதீங்க. திஸ் இஸ் கேம் வீக் 26. ஆமா கேம் வீக் 26. நடுவுல இது சொல்லணும்னு நினைச்சேன், நடுவுல டியூஸ்டே நைட் மேன் சிட்டி பிரென்ட்ஃபோர்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டோமா என்ன? அதே நம்ம அப்ப விட்டுட்டோம், அது விட்டுறலாம். ஏன்னா அந்த சீட்லயே போடல, அந்த ஒரு கேம் விட்டுதான் அவன் என்ன பண்றான், 25லயே போடல. அதனால நம்ம அதை விட்டுதான். அது எப்படி? ஓ ஐயோ மேன் சிட்டி நடுவுல ஒரு கேம் இருக்கிறத மறந்துட்டேனே. சரி போர்ன்மத் பிரிப்பானுங்க, ஆனா பிரென்ட்ஃபோர்ட பிரிச்சிருவானுங்க, அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. மினிமம் 5 கோல் அந்த அன்னைக்கு பிரென்ட்ஃபோர்டு, மினிமம் 5 மேக்ஸிமம் 8 கூட போலாம், சந்தேகமே இல்ல. ஆலண்ட்ல ஹேட்ரிக், டவுட்டே இல்ல அந்த கேம்ல. அது சரி, ரைட். வேற ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட, உங்க சைடுல இருந்து? லூட்டன் இருந்து நம்ம லூட்டனை தவிர ஆனா நிறைய பேசின மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் பாயிண்ட்ஸ், நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். ஆமா, பட் அதான் கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஆமா அது முக்கியம் தான். ஆமா, ஏன்னா நோட்டிபிகேஷன் அந்த பட்டன் கிளிக் பண்ணாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது தெரியும். ஏதாவது கம்யூனிட்டி போஸ்ட் வந்தா அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் லீக் ஷீட் எல்லாம் வந்து கரெக்டா அப்பப்போ வரும். இனிமே அதான் சொன்ன மாதிரி இப்ப சீசன் டார்கெட் வந்து எவ்வளவு 540க்கு ஏத்தியாச்சா என்ன? 545 நீங்க? இல்ல ஐ எம் வெரி மாடஸ்ட் ஃபெலோ. 525 தான். 25 தான். சரி 525. இல்ல அதான் சீசன் டார்கெட் வந்து 525. ஐ திங்க் 500 க்ளோஸா இருக்கும் ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ அதான். வேற என்ன ஏதாவது என்ன? லிவர்பூல் லூட்டன். நுனியஸ் எத்தனை 6 அடிப்பாப்ல? நான் நுனியஸ் ஹேட்ரிக்னு சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி 6ங்கறீங்க? இல்ல நுனியஸ் ஹேட்ரிக்கும் அடிப்பான், 9 ஷாட் எடுப்பான், அதுல 3 கோலுக்குள்ள போகும், 6 வந்து பக்கத்து வீட்டுல போகும். 6 6ங்கறீங்க, போஸ் அடிச்சிருவாங்கறீங்க. ஆமா, நம்ம எனக்கு எப்போதுமே ஒரு ஆசை, நம்ம கேமும் எவர்டன் கேமும் ஒரே டைத்துல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. நுண்ணியஸ் இங்க இருந்து பால் இல்ல நடக்காது, பட் ஒருவேளை நடந்துச்சுன்னா இங்க இருந்து பால் அடிச்சா இந்த ஸ்டேடியம்ல போய் விடுமா? 2 பால் உள்ள இருக்கு, எந்த பால் நம்புறது? ஒருவேளை இது எப்படி இருக்கு, நம்பால அடிச்சு அங்க ஒருத்த ஷாட் எடுக்கறன்னு வைங்க, அது ஆன் டார்கெட் இருக்கும். அம்மா நம்பால உள்ள போய் அதையும் எடுத்துட்டுருவாரு. வேற லெவல்ல இருக்கு. ஆமா ஆமா. இது நடுவுல உங்களுக்கு இது ரொம்ப வருஷம் முன்னாடி யூரோ 2004 இது டேவிட் பெக்கமோட ஒரு பெனல்டி. எவனோ ஒருத்தன் வந்து அவன் மிஸ் பண்ணிட்டான் பெனல்டி. டேவிட் பெக்கம் அது ரொம்ப ஹையா போச்சு அந்த பெனல்டி. எவனோ ஒருத்த கிளப்பி விட்டான், போர்ச்சுகல் அடிச்ச பால் ஸ்பெயின்ல போய் விழுந்திருக்குன்னு. அது எல்லாரும் நம்பினானுங்க வேற. அப்படியா? ஆமா. ஓ இந்த கேம்னாலதான் பெக்கம போட்டு பிரிச்சு மேஞ்சானுங்களா? அந்த ரெட் கார்டு வாங்கின டோர்னமெண்டா இது? நான் இல்ல அது வந்து வேர்ல்ட் கப் 98, இது வந்து யூரோ 2004 இது. ஓகே 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 ஓகே. ஐ திங்க் இது இவங்க போர்ச்சுகல்ட்ட பெனல்டிஸ்ல தோத்தாங்க யூரோ 2004ல குவார்டர் ஃபைனல்ல. நம்ம கேரகர் வந்து பெனல்டிஸ்க்குன்னு வந்து சப்ஸ்டியூட்டா வந்து மிஸ் பண்ணாரு. அதெல்லாம் எங்க தலைவனோட ஹைலைட். ரைட்.